பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். திருப்பத்தூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் அமைச்சர் பேசுகையில், போக்குவரத்து துறை தனியார் துறையாகும் என்பது கட்டுக்கதை. அப்படியென்றால் எதற்காக இப்பொழுது இந்த புதிய பேருந்துகள் நேர முறைப்படியும் குக்கிராமங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுவதாலே தமிழகம் சமச்சீராக உள்ளது என்று திருப்பத்தூரில் நடைபெற்ற புதிய பேருந்து சேவை துவக்க விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் பேச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு ஒரு பேருந்தும், சென்னைக்கு 2 பேருந்தும், மேல்பட்டியிற்கு ஒரு பேருந்தும், ஏலகிரி மலைக்கு ஒரு புதிய பேருந்து சேவையை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் விழாவிற்கு முன்னதாக பேசிய அமைச்சர் எஸ். சிவசங்கர், பழைய பேருந்துகளை மாற்றி புதியதாக 7200 பேருந்துகள் புதுப்பித்து இயக்கப்பட உள்ளது. எதிர்க்கட்சியினர் புதிய பேருந்துகள் வரவில்லை என கூறுகின்றனர். அவர்களின் பார்வைக்காகவே அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்ற புதிய பேருந்து சேவை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் எந்த ஒரு புதிய பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பணிக்கு எடுக்கவில்லை. அதனாலேயே தற்போது 2000 வழித்தடங்களில் ஓட்டுநர்கள் இல்லை. தற்போது ஓட்டுநர்கள் பணிக்கு தேர்வு நடைபெற்று புதியதாக ஓட்டுநர்கள் பணிக்கு சேர்ந்து வருகின்றனர். சில தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து துறை தனியார் துறையாகும் என கூறுகிறார்கள். அது முற்றிலும் கட்டுக்கதை என்றும், தனியார் துறை என்றால் எதற்கு இப்பொழுது இந்த புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என கேள்வி எழுப்பினார். கடந்த அதிமுக ஆட்சியால் நிதி சுமை அதிகமாகியுள்ளது என்றும், அதை சரி செய்த பின்னர் போக்குவரத்து ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். மேலும் மற்ற மாநிலங்களை விட நேர முறைப்படியும் குக்கிராமங்களுக்கு பேருந்து வசதி உள்ளதாலே தமிழகம் சமச்சீராக உள்ளது என தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாவட்ட கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், திருப்பத்தூர் நகர செயலாளர் எஸ். ராஜேந்திரன், மாவட்ட துணை செயலாளர் டி. மோகன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்தனர்.